ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்ல ஆசீரி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையினுடைய அர்த்தம் விருப்பம்னு அர்த்தம். அப்ப ஆசிகா வஜனம் அப்படின்றா தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது தான். அதனால தான் இப்போ கிறிஸ்தவ கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் கடவுள் கொடுக்குற வாக்கு தத்துவம் அப்படிம்பாங்க. அப்போது ஆசீர்வாதம் என்றால் யாரோ ஒருவர் மனுக்குலத்தின் மீது, சமுதாயத்தின் மீது அவர் வைத்திருக்கிற விருப்பத்தை வெளிப்படுத்துவது ஆசீர்வாதம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப பேச வேண்டாம். இப்போ பெரியவங்க காலில் விழுந்தா நல்லா 100 ஆண்டு வாழு அப்படிம்பாங்க இல்லையா? 100 ஆண்டு நம்ம வாழணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதான் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கன்றாங்க. ஆசீர்வாதம் என்றால் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுது. நம்ம எது எது ஆசீர்வாதம்னு நம்பிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நல்ல பங்களாவில் பெரிய வீட்டில் ஒருத்தனை வாழ்கிறான். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், அவனுக்கு பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான், எவ்வளோ பெரிய வீடு அப்படின்றாங்க. ரைட், அது நம்முடைய கணக்கு. நல்ல சொந்த வீடு, பங்களா மாதிரி பெரிய வீடாக இருந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். இன்னொன்று, நல்ல ஒரு பெரிய காரில் போகிறாங்க, ஒரு பெரிய வெஹிக்கிளில் போகிறாங்க, என்ன ஆசீர்வாதமாக இருக்கான் பாருங்க. பணம் ஆசீர்வாதம் என்று நாம் அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய பங்களா, வீடு, மாளிகை ஆசீர்வாதம் என்று நாம் அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல் நிறைந்த செல்வங்கள் ஆசீர்வாதம் என்று அர்த்தப்படுத்தி. கொஞ்சம் கீழே இறங்கி பேசுகிறேன். அவனுக்கு பாருங்க, அவன் இருக்கிற கோலத்தில் அவன் ஒய்ஃபு என்ன அழகாக இருக்கா பாருங்க. இப்படி ஒரு அழகான மனைவி அமையிறது, அழகான ஒரு புருஷன் அமையிறது, அவனுக்கு ஆசீர்வாதம் தானேன்றோம். மனுஷனுடைய சாமுத்திரிகா லட்சணத்தினுடைய அழகு அம்சத்தை நம்ம ஆசீர்வாதம் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் என்பது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. நம்ம விவிலியத்தில் தானியல்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரலையாம். மிட் நைட்டில் தூக்கம் வரலையேன்னு சொல்லி டான்ஸு குரூப்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறான். பெரிய பெரிய பாத்திரத்தில் அப்படி டிஷ்ஷு, கிங் டிஷ்ஷெல்லாம் இருக்குது. என்ன சாப்பிட்டு என்ன கேளிக்க பண்ணாலும் தூக்கம் வரலையா அப்படின்னு போட்டிருக்கு. எந்தங்க தானியல் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. ஏன்னா இவன் தான் தானியலை தூக்கி சிங்க கபியில் போட்டான். இப்போ பங்களா ஆசீர்வாதம்னா, மாளிகை ஆசீர்வாதம்னா, அரண்மனை ஆசீர்வாதம்னா, இவன் ஏன் தூக்கம்லாம் உட்காந்துருக்கான்? அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல் வருது இல்லை? ஆசீர்வாதங்கிறது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடாது. ஆசீர்வாதங்கிறது நம்ம லயிச்சு இருக்கணும். அப்போ பெரிய வீடு, பெரிய பங்களா ஆசீர்வாதம்னா, அதை விட அரண்மனையே கொண்டிருக்கிற இவன் தூக்கம் வரல. நல்ல டன்லப் மெத்தையை காசு கொடுத்து வாங்க முடியும், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. இது ஒரு சின்ன விஷயம். எனக்கு இது பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஞாபகம் வருது. முத்து மண்டபம்னு ஒரு சினிமா, எஸ்எஸ்ஆர் நடிச்சிருப்பார். அதில் அவர் பெரிய பணக்காரர். இதே மாதிரி தூக்கம் வராமல் மாடியில் நின்றுட்டு தற்செயலை கீழே பார்ப்பார். ஒரு தூரத்தில் ஒரு குடிசையில் ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். கண்ணதாசன் அந்த முத்து மண்டபம்ங்கிற திரைப்படத்துக்கு அந்த காட்சிக்கு பின்னணியில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் ஒரு வரி சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகின்றார். இவர் பாடுவார், பணக்காரர் பாடுவார். பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகின்றார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் ஏழையே உன்னிடத்தில் நான் தருவேன், உன் நிம்மதியை நீ தருவாய்பார். அந்த நிம்மதின்னு ஒரு வார்த்தை. இந்த நிம்மதிக்கு கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்துக்கு போனால் சமாதானம்பாங்க. கொஞ்சம் இந்து சமயத்தினுடைய அந்த ஒரு உலகத்தில் போனால் சாந்திம்பாங்க. அல்லது உலகத்தில் நீங்களும் நானும் கலோக்கியெல்லாம் பேசும்போது நிம்மதி இல்லைங்க மனசுலம்போம். இதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, நிம்மதி, சாந்தி, சமாதானம். ஆக ஆசீர்வாதம் என்பது பங்களா வீடு அப்போ இல்லைன்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, பங்களா வீடு ஆசீர்வாதத்தின் கனி. என்ன சொல்றது, ரிசல்ட்.
என் ரிசல்ட். பங்களா ஆசீர்வாதத்தின் ஃப்ரூட். இது இப்படி சொல்லலாம். ஆசீர்வாதத்தின் ஃப்ரூட் பெரிய மாளிகை, வீடு, பங்களா. ஆசீர்வாதத்தின் ஃப்ரூட் பணம். ஆசீர்வாதத்தினுடைய ஃப்ரூட் காரு, மற்ற காரியம். ஆசீர்வாதத்தின் ரூட், ROOT, வேர் எது என்றால் சாந்தி, சமாதானம், அமைதி, உள்ளே மௌனத்தின் நிலை. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். அந்த ராஜா தூக்கம் இல்லாமல் இருந்தான்னு சொன்னால அந்த பங்களாவில். அப்போ என்னன்னா, இப்படி சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அப்படியே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ரட்சகர் போட்டில் போவார். பைபிளில் போட்டிருக்கு, புயல் காற்று உண்டானதான், கலிலேயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டில் நிரம்புதான். இவர் ஒரு குஷன் பில்லோவை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்கார். 12 சீஷரும் செத்து போகிறோம் அப்படின்னு கத்தி ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணாருன்னா, நல்ல கவனிங்க, தூங்கிட்டு இருக்கார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். உள்ளத்தில் உண்டான அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம்னு சொன்னேன். இயேசு இவ்வளவு புயல் நடுவில் என்ன பண்ணுறாருன்னா தூங்குறாருங்க. அமைதி. அந்த ராஜா அரண்மனையிலிருந்து பெரிய மெத்தையிலிருந்து தூக்கம் வரல. இவர் தள்ளாடுகிற போட்டு, வெளியே புயல், தண்ணி மூஞ்சில் அடிக்குது, தூங்குறாரு மனுஷன். ஆகவே தான் ஏசாயாவில் போட்டிருக்கு, அவர் சமாதானத்தின் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த 12 சீஷரும் கத்துறாங்க. இப்போ எனக்கு இது பெருசு இல்லை, டக்குன்னு ஏந்திரிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தமிழ் பைபிள்லாம் இப்படி போட்டிருக்கு, இறையாதே அமைதலாயிருன்னு 2 வார்த்தை போட்டிருக்கு. அவர் சொன்னாருன்னு என்னை மனுஷிங்க. ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்டில் இயேசு இறையாதே அமைதலாயிருன்னு போடல. எப்படி தடவை போட்டிருக்கு? அவ்வளோதான் போட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லவே இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை என்னடா உசுன்னு சொன்ன உடனேயே புயல் அமர்ந்துருமாடா அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறையாதே அமைதலாயிருன்னு எழுதியிருப்பாங்களா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் கிரீக்கில் இப்படி தான் போட்டிருக்கு. இதே சவுண்டு கொடுக்குறாரு. அப்போது உள்ளே சமாதானமாக இருக்கிறவர் மட்டும் இல்லை, அந்த சமாதானம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா, வார்த்தை இல்லாமல், வொக்காபுலரி இல்லாமல், லாங்குவேஜ் இல்லாமல் உஸ்ஸுன்னு சொல்லும்போது பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயற்கை அமைப்பே அமைதியாயிருதுன்னா, சமாதானம் என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, வருஷத்தின் நிகழ்விலிருந்து உள்ளே வருவதல்ல. ஒரு மனிதனுடைய சமாதானம் உள்ளே இருக்கிற நிலையிலிருந்து வருஷத்தில் நடக்கிற முரண்பாட சூழ்நிலைகளுக்குள் பாய்ந்து வருஷத்தையே, நாட்டையே, உலகத்தையே சமாதானமாக வைக்கக்கூடியது. சமாதானம் என்றால் என்ன? இறைவன் கொடுத்த நிம்மதி, இறைவன் கொடுத்த சமாதானம், இறைவன் நமக்கு கொடுத்த சாந்தி. நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் ஒரு வார்த்தை இருக்கு, ஏசாயா 60 நினைக்கிறேன். காரிருள், அப்படிதான் போட்டிருக்கு. காரிருள் பூமியை மூடும், பட் the Lord shines upon you. பூமியை காரிருள் மூடும்பா, ஆனா உன் மீது கடவுள் உதிப்பார். உன் மீது கடவுள் உதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், வருஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இண்டிவிஜுவலா நீ மட்டும் சமாதானத்தோடு இருந்தீன்னா, அப்போ இப்படி நான் சொல்கிறதாக நீங்கள் அர்த்தப்படுத்தியாங்க. அப்போ உலகம் எக்கேட கெட்டு போகட்டும், நீ மட்டும் பர்சனலாக சமாதானமாக இரு, நீ தப்பிச்சுக்குவ, உலகம் எப்படியோ அழியட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தால் இயேசு சமாதானமாக படுத்திருக்கும் போது 12 பேர் எப்படியோ ஒழுங்கடா அப்படின்னு தூங்கியிருக்கலாம்ல. இல்லை, பர்சனலாக சமாதானத்தோடு இருந்தால் உன்னால் உன்னுடைய சூழ்நிலையே சமாதானத்தில் பாதிக்கப்படும். அதனால தான் என்லைட்டன் மாஸ்டர்னு என்னங்க அர்த்தம்? புத்துளி கொடுக்கக்கூடிய குருன்றோம், ஆன்மீக ஞானமுள்ள குருன்றோம். ஒரு குரு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிரபகண்டாவே அவசியம் இல்லை. பிரபகண்டாவே அவசியம். ஒரு அப்பா சாகும்போது 3 பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார், எப்பா உயில் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் 3 பேரை நம்பிக்கை
உண்டாக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நல்ல பையன் எந்த சம்பவம் சொல்கிறான் அவனுக்கு உயிர் எழுதி வச்சிடறான். 3 பசங்க ஒருத்தன் என்ன பண்ணான், ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். போனால் ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நகை இருக்குது, இது இருக்குது, எல்லாம் நிறைஞ்சு இருக்குது அந்த வீடு. எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அப்போ ஒரு அறைக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கேன், இப்போ காஸ்ட்லி திங்ஸ், ஓகேன்ட்டார். திருப்பி 2வது பையன் கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் வேற ஒரு அறைக்குள்ளே போய் அவங்க அப்பாட்ட காமிக்கிறான். அங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய இலக்கிய புஸ்தகம், வெளிநாட்டு இலக்கிய புஸ்தகம், கல்வி, அப்படி இப்படி நிறைய குவிச்சு வச்சிருக்கிறான். அவர் ஓகேன்ட்டார். 3வது பையன் வேற ஒரு அறைக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். போனால் ஒன்றுமே அந்த அறையில் இல்லை, ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அறை முழுக்க 2 அறையும் நிறைஞ்சிருக்கிறது போல 3வது அறையும் ஏதோ ஒன்று நிறைஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று நிறைஞ்சிருக்கு. என்னன்னா, இவங்க அப்பாவுக்கு அந்த இடம் அமைதியாக இருக்குது, சாந்தி நிலையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அப்பாவுடைய இருதயம் துடிக்கிற துடிப்பின் சத்தம் அப்பாவுக்கே தெரிஞ்சிச்சு. அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் எப்படின்னு பார்த்துங்க. ஆகவே சமாதானம் என்பது பொருளில் இருக்குதா, அது அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் வேறு எது சமாதானம் தான். இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் வந்தாலும், எவ்வளோ சவால் உள்ள வருஷம் நாட்டுக்கு வந்தாலும் பயப்பட வேண்டாம். நாம் கடவுள் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்திருக்கிற குழந்தைகள். அவர் சமாதான சக்கரவர்த்தி என்றால் நீ சமாதான ராஜா. உன் சமாதானம் உன்னை மட்டுமல்ல, வழிந்து வடிந்து உன் வீடுகள், நாடுகள் எல்லாம் பெருகட்டும். சமாதானங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது பாருங்கள், இயேசு முள்முடியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இரவு முழுக்க அவரை நார் கிழிச்சிருப்பாங்க. மறுநாள் அப்படி தொங்கலாக போய் யார்கிட்ட நிற்பார்னா, பிளாத்துக்கிட்ட நிற்பார். பிளாத்து சொல்லுவார், இப்போ சொல்லி நீ யூதர் ராஜான்னு ஒத்துக்க, இப்போ நான் உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படிம்பார். இயேசு அப்படியே மூச்சு வாங்கிட்டே சொல்வார், எங்கள் அப்பா மேலே இருந்து என்னை விடுதலை பண்ணுன்னு உனக்கு சொல்லியிருந்தா தான் நீ என்னை விடுதலை பண்ண முடியும், இல்லாட்டி விடுதலை பண்ண முடியாது. பைபிளில் போட்டிருக்கு. பிளாத்து ஆச்சரியப்பட்டான். என்ன ஆச்சரியப்பட்டான், உயிர் போகிறது நேரம் கூட தப்பிச்சிக்கலான்னு சொல்கிறது கூட முடியாமல் ஒருத்தர் தொங்கிக்கிட்டு வேண்டான்னு சொன்னான்னா, அவனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிம்மதி குடி கொண்டு இருக்கும் அப்படின்னா. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், இது வரைக்கும் நிம்மதி, சாந்தி, சமாதானம்னு சொன்னேன் இல்லையா, இதனுடைய எல்லாம் சேர்த்து ஒரு பந்தா உருட்டி வச்சிங்கன்னா அதனுடைய முழு மூல பொருள் ஆசீர்வாதம். ஆக அமைதியே ஆசீர்வாதம், சமாதானமே ஆசீர்வாதம். பொருட்களும் வீடும் அந்த சமாதானத்திலிருந்து பொருளை சம்பாதிக்கணும், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பொருளை சம்பாதிக்கணும், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து வேலை செய்யணும், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். மன அழுத்தமாகவோ அல்லது படபடப்போடு எந்த காரியம் செய்தால் அது ஆசீர்வாதம் அல்ல. எந்த பொருளும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நீ ஆசீர்வாதம் என்ற மனநிறைவோடு இருந்தால் அதுவே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற மற்றவர்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே ஆசீர்வாதம் என்றால் ஒரே வார்த்தையில் இறைவன் உனக்கும் எனக்கும் உள்ளே கொடுத்த நிம்மதி, சமாதானம், அது ஆசீர்வாதம். நன்றி.